நிகழ்நேயர்களுக்கு வணக்கம். இந்த வெயில் காலம் ஆரம்பித்து விட்டது. அக்னியே பிறக்கல, ஆனால் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு சூடு. இந்த சூட்டைனால் பார்த்திங்கன்னா நிறைய நோய்கள்லாம் வரும். அதெல்லாம் நம்ம கரெக்டாக உடம்பை பேலன்ஸ் பண்ணணுன்னா நிறைய தண்ணி குடிக்கணும். இந்த தண்ணி குடிக்கிறது தான் நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையே இருக்குது. என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, அதாவது இந்த ஃபில்டர் வாட்டர், அக்வா, இந்த ஃபினா, அந்த மாதிரி இதெல்லாம் ஃபில்டர் பண்ணி வர வாட்டர் அந்த தண்ணியிலைக்கு தேவையில்லாத தாதுக்களை க்ளீன் பண்ணுது. இருந்தாலும் அதோடு மட்டும் அல்லாமல் ஒரு தண்ணியில் இருக்க உயிர் சத்துக்களையும் அது எடுத்துடுது. அதனால் பார்த்திங்கன்னா இந்த தண்ணி குடிக்கிறதுனால நமக்கு எந்த வித உயிர் சத்தும் நம்ம உடம்புல கிடைக்க போகிறதில்ல. அதனால் பார்த்திங்கன்னா கட்டாயமாக போர் தண்ணி, இந்த மாதிரி தண்ணியை எடுத்து சூடு பண்ணிவிட்டு அதை குடித்தோம்னு சொன்னாக்கா நமக்கு தேவையான உயிர் சத்துக்கள் உடம்புல கிடைக்கும். இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தண்ணி குடிக்கிற முறை அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. இந்த தண்ணி குடிக்கிறதே ஒரு தவறாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அறிவியலார் இன்றைக்கி சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கு தெரியும், அதாவது நம்மளோட கிராவிட்டி லெவல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு, புவியீர்ப்பு விசை. இந்த புவியீர்ப்பு விசைக்கு ஏற்ற மாதிரி இப்போ நம்ம மேலேருந்து ஒரு பொருளை கீழே போடும்போது அது கீழ் நோக்கி வருது. கீழே ஒரு ஈர்ப்பு ஒன்று, ரெண்டாவது அந்த பொருளோட திடத்தன்மை, இது ரெண்டையும் கலந்து அது பொருள் கீழ் நோக்கி வருது. இதுதான் நம்மளோட இயல்பான ஒரு விஷயம். இதே தான் இப்போ பார்த்திங்கன்னா பெரும்பாலும் நம்ம தண்ணி குடிக்கிறது, சாப்பிட்றது, இதெல்லாமே இன்றைக்கி ஃபாஸ்ட் யுகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டில் நம்ம நின்றுக்கிட்டே சாப்பிட்டு போயிடுறோம். அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா சம்பளங்கால் போட்டு உட்காந்து அப்புறமா தான் சாப்பிடுவாங்க. தண்ணி கூட பார்த்திங்கன்னா உட்காந்து தான் தண்ணி குடிக்கணும் அப்படின்றது தான் ஒரு விதி. ஆனால் இன்றைக்கி உட்காந்துட்டுலாம் தண்ணி குடிக்கிறது, ஒரு கடையிலேருந்து ஒரு பாட்டில் தண்ணியை வாங்கி அப்படியே மோரியை ஓப்பன் பண்ணி கடன்னு குடிச்சு வரோம். இவ்வளோ தான். இதுதான் நம்ம தண்ணி குடிக்கிற முறை. அதாவது பார்த்திங்கன்னு சொன்னாக்கா, தண்ணியாக உள்ளே குடிக்கும்போது அது உள்ளுக்குள்ளே அந்த புவியீர்ப்பு விசை இழுக்கும்போது தண்ணியோட வெயிட்டுக்கும் ரொம்ப வேகமாக உள்ளே போகுது. நம்ம மேலே அப்படி குடிக்கும்போது நமக்கு அது தெரியாது. உள்ளே ஊற்றும்போது அது வேகமாக உள்ளே போகும். வேகமாக உள்ளே போய் அந்த குடல் சுவர் அங்கே இங்கே அந்த மெலிசான பகுதிகளெலாம் சிலப்போ டேமேஜ் கூட பண்ண செய்யும். நம்ம ரெண்டாவது, இந்த தண்ணி உள்ள அந்த குடல் அந்த உறுப்புகள், உள்ளுறுப்புகள் எல்லாமே அப்படி சுத்தப்படுத்திட்டு போகும்போது அதுக்கு தேவையான மினரலை அதாவது இழுத்துக்கொள்ளும். இது வேகமாக கீழே போகிறச்ச எதுவுமே அதை இழுத்துக்க முடியாது. அது கீழே போய் சிறுநீர் பையில் வயிற்றுக்கையில் தேங்கி சிறுநீராக வெளியே போயிடும். அதனால் இந்த தண்ணியை குடிக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு முறை இருக்குது. நாம் காலையில் எழுந்திரிச்சோடனே பார்த்திங்கன்னு சொன்னாக்கா பல் விளக்குவோம். ஒரு பேஸ்ட்டு, கோல்கேட்டு பேஸ்ட்டு, அந்த மாதிரி பேஸ்ட்டெல்லாம் போட்டு நல்லா பல்லெல்லாம் விளக்கி வெளியே போய் துப்பிடுவோம். வாயெல்லாம் கொப்பளிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம காஃபியோ டீயோ குடிப்போம். நம்மளோட பழக்கம். ஆனால் பார்த்திங்கன்னா அன்றைக்கெல்லாம் பெரியவங்கள்லாம் பல் விளக்க காலையில் பல் விளக்க மாட்டாங்க. காலையில் எழுந்திரிச்சோடனே ஒரு சொம்பு தண்ணி குடிப்பாங்க. தண்ணி குடித்த பின்னாடி தான் பல் விளக்குவாங்க. கிராமப்புறங்களில் பாருங்கள், தண்ணி சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்பாங்க, குடிக்கிறீங்களான்னு கேட்க மாட்டாங்க, சாப்பிட்றீங்களான்னு கேட்பாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், சாப்பிடுதல் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக சிப்பாக வாயில் ஊற்றி அதை அதாவது அந்த வாய்க்குள்ளே அதை மென்று உமிழ் நீரோடு சேர்த்து தண்ணி உள்ளே குடிக்கணும். ஒரு சிப்பு தான் தண்ணி குடிக்கணும். ஒரு மீடர், ஒரு ஸ்பூன், ஒரு ஸ்பூன் தண்ணி இப்படி தான் குடிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கிளாஸ் தண்ணின்னா அந்த கிளாஸ் தண்ணியை சிப்பாக கொஞ்சமாக குடித்து அந்த உமிழ்நீரோடு கலந்து அது உள்ளுக்குள்ளே போகும்போது தான் அது நம்ம உடம்பில் இருக்கிற சத்துக்களால் அந்த தண்ணியை உறிஞ்ச முடியும். இதில் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னு சொன்னாக்கா, இந்த தண்ணி உள்ளுக்கு போகும்போது ரொம்ப வேகமாக போச்சுன்னா அது வேஸ்ட். இந்த சிப்பாக நீங்கள் தண்ணியை குடிக்கும்போது அது உள்ளுக்குள்ளே போய் எல்லா சத்துக்களையும் அப்சர்வ் பண்ணுறதுக்கு ரொம்பவும் உதவியாக இருக்கும். அதே மாதிரி பாருங்கள், நம்ம இந்த கேன் வாட்டர், மினரல் வாட்டர், இந்த மாதிரி தண்ணியெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு முக்கியமாக சாதாரணமாக ஒரு போர் தண்ணி சூடு பண்ணிவிட்டு தேவைன்னா கொஞ்சம் சீரகம் போட்டு அதை குடிச்சு பாருங்கள். அதே மாதிரி கொஞ்சம் பட்டையை போட்டு தண்ணியை கொதிக்க வச்சு அதை குடிச்சு பாருங்கள்.
இது வந்து அத்தனையும் உடம்புக்கு ஆரோக்கியம். நம்ம முதல்ல சர்க்கரை நோய் வரத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தண்ணி, சத்து இல்லாத தண்ணி. அதுதான் சர்க்கரை நோய் ஆரம்பம் அறிகுறியே அப்படின்னு சொல்லி அறிவியலர் சொல்கிறாங்க. அதனால் இந்த தண்ணி குடிக்கிறது அப்படின்றது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. அதே மாதிரி காலையில் எழுந்திரிச்சு இந்த உமிழ்நீர் அப்படின்றது நமக்கு ரொம்ப வரப்பிரசாதம். அதாவது நம்மளோட வயிற்றில் ஒரு அமிலம் சுரந்துக்கிட்டே இருக்கும். இந்த அமிலத்தை விட்டால் குடல்லாம் வேக வச்சிடும். அல்சர் அப்படின்ற ஒரு நோய் அதனால தான் வருது. சரியாக சாப்பிடாது, பசிக்கும்போது சாப்பிடாது போது பசிக்கிற அந்த நேரத்தில் அமிலம் சுரக்க ஆரம்பிச்சிடும். அமிலம் சுரக்கும்போது நம்ம அது ஏதாவது அது உள்ளே போட்டால் தான் அதை நெதிச்சு அதை ஜீரணப்படுத்தி எடுத்துடும். நம்ம என்னெல்லாம் சாப்பிட்றோம், எத்தனை வகையான கறிகள் சாப்பிட்றோம், எவ்வளோ ஹார்டான விஷயங்கள் சாப்பிட்றோம், இது எல்லாமே இன்றைக்கி நம்ம தான் மென்று சாப்பிட்றது இல்லையா. நமக்கு அந்தளவுக்கு நேரம் கிடைக்கிறதில்ல சாப்பிட்றதுக்கு. ஓடிக்கிட்டே சாப்பிட்றோம், நடந்துக்கிட்டே சாப்பிட்றோம். இதுதான் நம்மளோட ஒரு பழக்க வழக்கமாச்சு. அதனால் இந்த மாதிரி சாப்பிட்ற உணவுகளை ஜீரணப்படுத்துறதுக்கு தான் அந்த அமிலம் வயிற்றில் சுரக்குது. அந்த அமிலம் சுரக்கும்போது நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி தண்ணி குடிக்கவே கூடாது. தண்ணி குடித்தா அந்த அமிலம் ஒரு நீர்ப்புத்தன்மை ஆகிடும். சாப்பிட்டு முடித்துட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தண்ணி குடிக்கும்போது அந்த சாப்பிட்ட சாப்பாடும் ஜீரணமாகும், அந்த நீங்கள் குடிக்கிற தண்ணியும் பயனாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் இந்த மாதிரி கடகடான்னு தண்ணி குடிக்கும்போது உடல் பருமன் அதிகமாகுதுன்னு ஒரு சயின்ஸ் சர்வே சொல்லுது. அதே போல் காலையில் இந்த வாயில் சுரக்கிற உமிழ்நீர் பார்த்திங்கன்னா அவ்வளவு அற்புதமான ஒரு விஷயம். இந்த உமிழ்நீரை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது, துப்பக்கூடாது. அந்த உமிழ்நீரோடு சேர்த்து ஒரு தண்ணியை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கும்போது அந்த காலையில் அதுக்குள்ளே போயிட்டு நம்மளோட உடல் மலச்சிக்கல் இந்த மாதிரியான விஷயங்களை அந்த உமிழ்நீரோடு கலந்த தண்ணி காலையில் ஃப்ரீயாக மோஷன் போகிறதுக்கு வழி உண்டாக்கும். அதே போல் வெந்நீர் நம்ம குடிக்கும்போது வெந்நீரை சூடு பண்ணி இதமான சூட்டில் அந்த தண்ணியை நம்ம குடிக்கும்போது அது உள்ளுக்குள்ளே போய் உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த ஜீரண உறுப்புகளை எல்லாம் சுத்தம் பண்ணி அந்த நைட்டு தங்கியிருந்த அழுக்கு நம்ம நைட்டு சாப்பிட்ட அந்த உணவுகள் எல்லாமே ஜீரணித்து அறகுறையாக கிடைக்கிறது, இது எல்லாமே அமுத்தி உள்ளே தள்ளுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் காலையில் எழுந்திரிச்சோன்னே எப்போவுமே நீங்கள் வாய் கொப்பளிக்காமல் அப்படியே வெறும் வயிற்று வாய் கொப்பளிக்காமல் ஒரு சொம்பு தண்ணி எடுத்து அப்படியே நீங்கள் மெதுவாக குச்சிப்பாக ஒரு சொம்பு தண்ணி ஒரு நாளைக்கு முழுவதும் குடிச்சு பாருங்கள். எவ்வளோ ஒரு அற்புதமான பலன்கள்லாம் நீங்கள் அடைவீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். நன்றி. வேறு ஒரு நல்ல தகவலோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்.